உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெருவாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இரு, நான் பார்த்துறேன்டா, என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம், பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமடைந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சி கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில் போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராகு விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க.
கோத்து விட்றது, கலகம் பண்ணி விட்றது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரையிலும் இந்த குரு வக்ர நிவர்த்தி ரொம்ப நன்மையை செய்கிறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த 7.5 சனிலேருந்து கொஞ்சம் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏதேனும் ஒரு ஃபண்டு சப்போர்ட் கிடைக்கலாம், இல்லை ஃப்ரெண்டு சப்போர்ட் கிடைக்கலாம், ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம், இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். இந்த 7.5 சனியினால் அதிகம் அவதிப்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, நல்லா இருந்தது சாமி. இப்போது நிறைய அன்பர்கள் எனக்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து உக்ரைன் இருக்கார், ரஷ்யாவில் இருக்காங்க, ஈரானில் இருக்கிறாங்க, நைஜீரியாவில் இருக்காங்க. அங்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது. மேபி அமெரிக்காவில் கூட தான். அதே போல் வளைகுடா நாடுகள், யுஏஇ, எமிரேட்ஸு, இங்கெல்லாம் போய் சிக்கலாம். நல்லபடியாக இருக்காங்களா, மெசேஜ் வர மாட்டேங்குது. அப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. காதலர்களாக இருக்கலாம், எல்லாம் வந்து நண்பர்களாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். அவங்க எப்படி இருப்பாங்க சாமி, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எப்போ வருவாங்க, ஆபத்துக்கள் எதாக இருக்கும். இல்லை அங்கே இருக்கிறவங்களே நமக்கு கால் பண்ணுறாங்க, நாங்கள் இங்கே வந்துட முடியுமா. இதெல்லாம் எப்போ இந்த 7.5 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இதுலேருந்து பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருக்கும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்கன்னு இல்லை, இங்கே உள்நாடுகளில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இடமாற்றங்கள் தேவைப்படும். ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை ஒரு 6 வருஷம் 10 வருஷமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சாமி அங்கேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து நவுத்துறதுக்கு வழியை பார்ப்பார், உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான வழியை பார்ப்பார். அந்த இடத்த விட்டு உங்களுக்கு வெளியில் வந்து தூக்கிட்டவங்கள அப்படின்னு பார்ப்பார். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மனக்குழப்பம் இருக்கும். இதெல்லாம் தீர்றதுக்கு சரியான முறையான வழிபாடுகள் தேவை. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இடமாற்றங்கள் உண்டு. அப்போ இந்த இடமாற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நியாயமானதாக இருக்குமா, நேர்மையானதாக இருக்குமா? போகிற இடத்துல லாங் டைம் அங்கே இருக்க முடியுமா, சேஃபாக இருக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும், லோன் கமிட்மெண்ட் இருக்கும், மாதம் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும். அப்போ இன்கம் கட்டாச்சுன்னா டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இது ஒரு நெருக்கடியான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த அளவுக்கு சிக்கலில் இருக்கக்கூடிய இந்த வாரனாலையும் அந்த வாரனால் இருக்கக்கூடிய சில தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து இந்த ONGC இருக்கிறவங்க, அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அங்கே கான்ட்ராக்ட் லேபராக இருக்கக்கூடியவங்க, இல்லை அது சார்ந்து பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்லுங்கள். மெயினாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ஷிப்பிங்கு, லோடிங் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டம்ஸாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான மனக்குழப்பம், மெயினாக மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட்டா மனக்குழப்பம் இருக்குது. மனக்குழப்பம் இருக்குது, மனசு ஒரு நிலையில் இருக்காது. தேவையில்லாத மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கும். தேவையில்லாத மனசில் ஒரு பயம், இது நடந்துடுமோ, அது நடந்துடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ. அப்போ இந்த மாதிரிலாம் மனக்குழப்பம், மன பயம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களை, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. எங்கேயாவது இப்போ ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த சிக்கல்லிருந்து இந்த குரு காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். இங்கே ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க, வெளியில் வர முடியாத ஒரு சிக்கல்,
ஒரு ஏமாற்றமாக இருக்கான், இல்லை ஒரு ஏமாறுதலாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு நம்பி அதிகப்படியான பண கஷ்டங்கள், பண நஷ்டங்களாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம். நேற்று கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அர்ஜென்ட்டுன்னு ஒரு 15 பேர்கிட்ட கேட்டு இவங்கள்ட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க போய் காசு கேட்டால் என்ன சொல்கிறாங்களா, என்கிட்ட இல்லைன்னு தான் நான் உன்கிட்ட கேட்டேன், என்கிட்ட இப்போ கிடையாது, வந்தால் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்களாம். பாருங்கள், அப்போ இந்த மேஷராசி என்பவர்கள் எந்த அளவுக்கு ஏமாந்துருக்காங்கன்னு பாருங்கள். கருணை, இரக்கம். அப்போது இந்த மாதிரி ஏமாறுதல், இவங்களாவது ஒரு 15 லட்சம், நிறைய பேர் 15 கோடி. அப்போ பெரிய பெரிய பண சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா, இல்லை குடும்ப சிக்கல்கள்? அதுதான் சொல்கிறேன், இந்த 7.5 சனினாலே மனக்குழப்பம் உண்டு, மனசில் பயம் உண்டு. இந்த மனக்குழப்பம், மன பயம் இருக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்தால் நல்ல சப்போர்ட் கிடைக்க போகுது. கண்டிப்பாக மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். ஏறக்குறைய ஒரு 20% மேஷராசி அன்பர்கள் வேண்டுமானால் கஷ்டப்படலாம். பாக்கி 80% மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி நல்லது நடக்க போகுது. குறிப்பாக அரசியல், சினிமா துறை, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, ஷோரூம்ஸு, இதுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்க போகுது. அப்போ மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், இல்லை எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மை வேண்டுமா? நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? உங்கள் தலையெழுத்து மாறணுமா? அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்களை கண்டு அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் சிறப்பாக வாழலாம். ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் தான் அவனுக்கு வாழ்க்கைக்கு, அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க, பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் 2வது திருமணங்கள், முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாகுது, 40 வயசாகுது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல. ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது. முதல் திருமணம், 2வது திருமணத்துக்கான காலம், நல்ல வாழ்க்கை அமைய போது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார் குரு. குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை, 33 வயசாகுது. வீட்டுக்காரர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. கால் பண்ணாங்க. 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம்,
ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல் பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த 3ம் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.